தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியில் நடந்து சென்ற மாணவனை நாய்கள் துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவனை தெருநாய்கள் துரத்திய அதிர்ச்சிகரமான வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியில் சாலையில் நடந்து கொண்டிருந்த சிறுவனை தெருநாய்கள் துரத்திய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். வீடியோ காட்சியில் தெளிவாக தெரிகிறது பள்ளி மாணவனை அங்கு இருக்கக்கூடிய தெருநாய்கள் சுற்றி வளைத்து துரத்தும் காட்சி வெளியாகி இருக்கிறது. பொதுவாகவே தமிழகத்தில் இந்த தெருநாய் தொல்லையானது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி இதனை கட்டுப்படுத்த சரியான நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விரிவான விவரம். நிச்சயமா சிகாமணி, திருநெல்வேலி மாநகராட்சியின் 55 வார்டுகள் உள்ளடங்கியது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் தெருநாய்கள், மாடுகள் போன்றவை சுற்றித் திரிவது வாடிக்கையாக உள்ளன. இதனை கட்டுப்படுத்துவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த போதிலும் அதில் அடங்காத நிலையாக தற்போது வரை இந்த தெருநாய்கள் பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைதான் திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள பேட்டையில் உள்ள MDP 1வது வடக்கு பகுதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த மாணவன் ஒருவனை அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த 5க்கும் மேற்பட்ட நாய்கள் அந்த சிறுவனை துரத்தியது. இந்த சிசிடிவி காட்சி அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்கனவே பதிவாகி நிலையா அது தற்போது சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. மாணவன் சாலையில் நடந்து வரும்போதே நாய்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவனை பார்த்து குறைப்பதும் அதன் பிறகு அவன் பயந்து தன்னுடைய புத்தக பையை சாலையில் போட்டு ஓடுவதுமான காட்சி என்பது தற்போது பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதே பகுதியில் நாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நேரடியில் செய்தி ஒளிபரப்பினோம். ஜெயபிரஸ் சார்பாக தொடர்ந்து இது போன்ற தெருநாய்களோட பிரச்சனை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.